ப்ரப்போஸ் டே. யாரெல்லாம் உங்கள் ஆளுங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ண போகிறீங்க அப்படின்றது கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போங்க. நம்மளோட ப்ரப்போஸ் டேக்காக நான் எழுதியிருக்க ஒரு குட்டி கவிதை என்ன அப்படின்னு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்க, இல்லை பார்த்துட்ருக்கீங்க, இல்லை இனிமேல் தான் பார்க்க போகிறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்படியே இந்த வீடியோ லைக் பண்ணிவிடுங்க. என்ன கவிதை அப்படின்றத பார்க்கலாம். எனக்கு இந்த ப்ரப்போஸ் டேயோட கவிதை ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா நான் எழுதும்போதே ஒரு மாதிரி சூப்பராக இருந்தது. நல்லா இருக்கே அப்படி சொல்லிவிட்டு நான் பார்த்து எழுதுனது. இது நான் ரொம்ப ஓவராக பண்ணுறேன்னு நினைக்காதீங்க. எனக்கு பார்க்கும்போது ஒரு மாதிரி நல்லா இருந்தது. சரி, முதல்ல இதை படிச்சிடலாம் என்னென்னு. உன்னை காதலித்து கொள்ளை போன கானல் நிலம் நான், 100 வண்ண தூறல் தூவும் காதல் மழை நீ, உந்தன் ஊசி தூறல் உரசி செல்ல முற்றும் நனைகிறேன், உன்னை மொத்தம் நானும் முட்டி சென்றால் என்ன ஆகுவேன், உன்னை மொத்தம் நானும் முட்டி சென்றால் என்ன ஆகுவேன், வாசலெங்கும் வண்ண வண்ண கோலமாகுவேன், உன் அன்பு பார்வை பட்டால் போதும் நான் உண்மையாகுவேன். எழுதும்போது நல்லா இருந்தது. இது படிக்கும்போது எப்படி இருக்குன்னு தெரியல. ஆனால் இது ஒரு மாதிரி ஒரு ஷார்ட் ஸ்டோரி, ஒரு குட்டி கதை மாதிரி இருந்தது. இப்போ எப்படின்னா, அந்த ப்ரப்போசல் வந்து ஸ்டார்டிங் டு எண்டு என்ன, நான் வந்து இன்கம்ப்ளீட்டாக இருக்கேன், உன்னை சேர்ந்து நான் கம்ப்ளீட் ஆக போகிறேன், இல்லை நம்ம 2 பேருமே ஹாஃப் இன்கம்ப்ளீட்டாக இருக்கோம், நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு ஃபுல் சர்க்கிள் ஆக போகிறோம், ஒரு ஃபுல் கம்ப்ளீஷன் ஸ்டேட்டஸ்க்கு வரப்போகிறோம், அந்த மாதிரி. இது எப்படின்னா, உன்னை காதலித்து கொள்ளை போன கானல் நிலம் நான் அப்படின்றது. கானல் நிலம்னா என்னன்னு தெரியல, நம்ம சேனலில் ஏற்கனவே சொல்லியிருந்திருக்கோம். கானல் நீர், கானல் நிலம் அப்படின்றது ஒரு டெசர்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஒயாசிஸ் தான் சொல்லுவாங்க. எப்படி சொல்கிறது, இருக்குது ஆனால் இல்லை, அந்த மாதிரி. ரொம்ப நேரம் அப்படியே ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கவங்களுக்கு தூரத்தில் தண்ணி தெரிகிற மாதிரியான ஒரு இடம். ஆக்சுவலாக அங்கே போய் பார்த்தா தண்ணிலாம் இருக்காது, சும்மா அது ஒரு ஹாலுசினேஷன் மாதிரி. அதுதான் இப்போ நானே ஒரு ஹாலுசினேஷன், நானே கொல்ல போயிட்டேன்ப்பா, நானே திருட்டு போயிட்டேன். உன்னை காதலித்து கொள்ளை போனேன், உன்னை காதல் பண்ணி உன்னை லவ் பண்ணி நான் வந்து நானே திருட்டு போயிட்டேன். இல்லாத இருக்க ஒரு ஆள் நானே திருட்டு போயிட்டேன். 100 வண்ண தூறல் தூவும் காதல் மழை நீ அப்படின்றது. இப்போ மழை பெய்யறதுக்கு ஏதாவது கலர் இருக்கா? கலர்லாம் எதுவும் கிடையாது. ஆனால் அப்படி பெய்கிற மழையில் கூட உன்னால் hundreds and thousands of கலர்ஸ் எடுத்துகிட்டு வர முடியும். அந்த மாதிரியான ஒரு பிரைட்டான ஆள் நீ, என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து. உந்தன் ஊசி தூறல் உரசி செல்ல முற்றும் நனைகிறேன் அப்படின்றது. நான் ஒரு கானல் நிலம் இல்லை, நான் ஒரு இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு ஆள் இல்லை. நான் வந்து உன்னோட அந்த மழை, அந்த கலர் மழை என் மேலே பட்டுதுன்னா நான் என்ன ஆகிறேன், கொஞ்சம் பட்டால் கூட, அந்த தூறல் பட்டால் கூட, ஊசி தூறலுன்றது வந்து ரொம்ப கம்மி மழைன்னு வச்சுக்கோங்க. அப்படியே மழை மழை பெய்யுறதுன்னா அப்படியே அடித்து ஊற்றுறது. ஊசி தூறல்னால் சும்மா அப்படியே ட்ராப்பாக சும்மா பெய்கிற அந்த மழை. அந்த மழைக்கே நான் வந்து ஃபுல்லாக நனைஞ்சிருவேன் அப்படின்னு சொல்கிறது. உன்னை மொத்தம் நானும் முட்டி சென்றால் என்ன ஆகுவேன். இப்போது அந்த ஊசி தூறலுக்கே நான் வந்து ஃபுல்லாக நனைஞ்சிட்றேன். ஒரு வேளை நீ அடமழை மாதிரி என் மேலே பெஞ்சேன்னா நான் என்ன ஆவேன்? அப்படி என்ன ஆவேன்னா, வாசலெங்கும் வண்ண வண்ண கோலம் ஆகுவேன் அப்படின்றது. ஏன்னா நீங்கள் வந்து பெய்யும் போதே அத்தனை கலரில் நீங்கள் வந்து பெய்கிற, நானும் ஒரு மாதிரி ஒரு மாயை தான் நான். ஆனால் என் மேலே நீ வந்து ஒரு மழை மாதிரி பெஞ்சனா நானே என்னோடய வாசலுக்கு வந்து ஒரு அழகான கலர்ஃபுல்லான கோலம் மாதிரி ஆகிடுவேன். உன் அன்பு பார்வை பட்டால் போதும் நான் உண்மையாகுவேன். ஏன் இது உண்மையாகுவேன் ஏன் சொல்கிறேன்னா, ஏன்னா இப்போ வரைக்கும், இதுக்கு முன்னாடி ஸ்டேட்மெண்ட் வரைக்குமே நான் வந்து ஒரு பொய் தான். பொய் மீன்ஸ் எனக்கு ஒரு ப்ராப்பரான எக்ஸிஸ்டன்ஸ் கிடையாது. ஒரு வேளை நீங்கள் நான் அக்செப்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா இதுக்கப்புறமே இந்த உலகத்தில் நான் எக்ஸிஸ்ட் ஆகுவேன் அப்படின்னு சொல்கிறது தான் இது ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. ஒன்றுமே இல்லாமல் இருப்பேன், ஒரு வேளை நீ என்னை அக்செப்ட் பண்ணிட்டேன்னா ஐ கெட் டு பி சம்திங் அப்படின்றத சொல்கிற மாதிரி. இது ஒரு மாதிரி நல்லாயிருக்கு. திருப்பி படிப்போமா? எனக்கு இது படிக்கிறதுக்கு தான் ஒரு மாதிரி நல்லா இருக்குது, ஒரு மாதிரி அப்படி இருக்குது.
என்னது, உன்னை காதலித்து கொள்ளை போன காணல் நிலம் நான், 100 வண்ண தூறல் தூவும் காதல் மழை நீ, உந்தன் ஊசி தூறல் உரசி செல்ல முற்றம் நனைகிறேன், உன்னை மொத்தம் நானும் முட்டி சென்றால் என்ன ஆகுவேன், வாசல் எங்கும் வண்ண வண்ண கோலமாகுவேன், உன் அன்பு பார்வை பட்டால் போதும் நான் உண்மையாகுவேன். நல்லாயிருக்கு, எனக்கு நல்லாயிருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு நல்லா இருக்கா என்ன அப்படின்றது, இந்த ப்ரப்போஸ் டேக்கான கவிதைக்கான கமெண்ட்ஸ் என்ன அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போங்க. உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி கஸ்டமைஸ்ட் கவிதைகள் எழுதணும், இல்லை யாருக்காவது டெடிகேட் பண்ணுறதுக்காக நீங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா நம்மளோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டுக்கு டிஎம் பண்ணுங்கள், இல்லை மெயில் அனுப்புங்க, இல்லை கமெண்ட்ஸில் கேளுங்க. எதுவாக இருந்தாலும் நான் எழுதி தரேன். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன்.